ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முழுமையாய் சரண்டர் பண்ணும்போது, அதாவது தேவாதி தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழும்போது அவனுக்கு கிடைக்கிற சேமத்தை பக்தன் சொல்லுகிறான். கேட்போமா? சங்கீதம் 119:26. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தன் நிலைமை அப்படியே சொன்னாராம். தன் வழியிலே மரணம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, பலவித பாவங்கள் இருக்கிறது என்று அவர் எல்லாவற்றையும் மறைக்காமல் தகப்பனிடத்தில் ஒரு மகன் சொல்வதைப் போல இந்த பக்தன் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அதான் சொல்றாரு, என் வழிகளை நான் விவரித்து காட்டின போது. நான் கேட்கிறேன், தேவாதி தேவனுக்கு தெரியாதா? அவர் காண்கின்றவராச்சே, கண்கள் 1000 கொண்டவராச்சே, கண்ணாயிரம் என்று பக்தர்கள் அவர் கூப்பிடுறாங்க. கண்கள் 1000 கொண்டவர் அவர். He knows everything, isn't it? ஆனால் சொல்றார், நான் விவரித்து காட்டின போது. அதனுடைய பொருள் என்னன்னா, தன் குறைகளை தன் பாவங்களை மறைக்காமல் யாரெல்லாம் தேவனிடத்தில் அறிக்கையிடுவார்களோ, மனம் திரும்புவார்களோ, அவர்களுக்கு நித்திய மோட்சத்தில் இடம் தருவார். இந்த பூமியிலே அவர்கள் வாழுகிற நாள் வரைக்கும் அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க வழி செய்வார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் தேவனை பின்பற்றின பக்தன் சொல்றார், உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அன்பர்களே, நாமும் அதே போல வாழ்வோம், நம்மை அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் சமாதானம், ஆறுதல், மகிழ்ச்சியை நீ தந்திரலும். கேட்ட வார்த்தையின்படி விவரித்து காட்டின போது ஒன்றும் மறைக்காமல், உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று தெரிந்து அந்த உண்மையின்படி தங்கள் ஆத்மாவை, சரீரத்தை, சிறு வயது இளம் வயது என்ற வித்தியாசம் பாராமல் தங்கள் குறைகள் எல்லாம் உடைத்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி நன்மை பெற அருள் புரியும். ஜெபம் கேட்டீரே, நன்றி. இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயா.